ரஷ்யா உக்ரைன் வார் அப்டேட் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக போலந்து இல்லாமல் இருக்காதுங்க. ஏன்னா போலந்து தான் உக்ரைனுக்கு பெரிய அளவிலான உதவிகளை செஞ்சாங்க. போலந்து வழியாகத்தான் எல்லா விதமான இராணுவ தளவாடங்கள், குண்டுகள் எல்லாமே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெர்மனி பல நாடுகள்கிட்ட உக்ரைனுக்காக பேசி பல இராணுவ உதவிகளை வாங்கி கொடுத்த நாடும் போலந்து தான். ஆனால் அதே போலந்தில் விவசாயிகள், ட்ரக் டிரைவர்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாருமே உக்ரைனுக்கு எதிராக போராட தொடங்குறாங்க. உக்ரைனுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறது கையும் ஓடலை, காலும் ஓடலை. கடைசியாக ரொம்ப மல்லு கட்டி உக்ரைனுடைய பார்டர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க போலந்தினுடைய விவசாயிகள் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த போராட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி போகும்போது போலந்தினுடைய ட்ரக் டிரைவர்ஸ் என்ன செஞ்சிட்டாங்க, பார்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்படிலாம் நிறைய பிரச்சனைகளுக்கு பிறகு தான் இப்போ சமீபத்தில் ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் உக்ரைனுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? போலந்தினுடைய ஃபாரின் மினிஸ்டரை ஜெலன்ஸ்கி அவர்கள் சந்திக்கிறாங்க. அப்படி சந்தித்தது மட்டும் இல்லாமல், எப்பா இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்துருச்சு, இதுக்கு மேலே நீங்கள் பார்டரை க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கான உதவிகள் எதுவுமே வராது, அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. ஃபாரின் மினிஸ்டர் வந்து பேசினாலும் என்னவோ அங்கே இருக்கக்கூடிய ட்ரக் டிரைவர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய போராட்டத்தை கொஞ்ச நாட்களுக்கு கைவிட்டு, நாங்கள் இப்போதைக்கு எதுவும் செய்ய மாட்டோம், ஆனால் தேவையில்லாமல் உக்ரைனுடைய விளைபொருட்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து எங்களுடைய விவசாயிகளுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தியது என்றால் மறுபடியும் நாங்கள் போராட்டத்தில் குதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் தேவையில்லாமல் எங்கள் நாட்டுக்கு பெரும் பிரச்சனைகள் உக்ரைன் வழியாக வந்துட்டுருக்கு. ஏன்னா உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடில் நாங்கள் நம்பர் 1 இடத்துல இருக்கிறதுனாலே என்னவோ அங்கே ஆட்சி மாற்றத்தில் இந்த எல்லாமே பலவிதமான பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே வேணாம், உக்ரைனாகவே இருக்கட்டும், போலந்தாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிகோசின் அவர்கள் யானை இருந்தும் 1000 பொன் இறந்தும் 1000 பொன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இந்த பிரிகோசின் அவர்கள். வேக்னார் குரூப் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தாலே உடனே பிரிகோசின் அவர்கள் தான் நம்ம ஞாபகத்துக்கு வர்றது. அந்த அளவுக்கு மனுஷன் இருந்தார். திடீர்னு பார்த்தா பிரிகோசின் அவர்கள் வந்த ஃப்ளைட்டு வெடிச்சிருச்சுப்பா, கீழே விழுந்துருச்சு, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ஏவுகணை வந்து தாக்கிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பிரிகோசின் அவர்களை கொலை பண்ணதில் ஒரு முக்கியமான நபர் இருக்காங்க. அவங்க ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுடைய மிக நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லப்படுது. சொல்லப்போனால் ரஷ்யாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய ஒரு தலைவர் தான் பிரிகோசின் அவர்களுடைய இறப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு நிருபர் ஒரு ஷாக்கிங்கான செய்தியை வெளியில் விட்டுருக்காங்க. ஆல்ரெடி பிரிகோசின் அவர்கள் சாதாரணமாக இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. ஏன் டிபி ட்ரூப்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா பிரிகோசின் அவர்கள் அவ்வளோ ஈஸியாக ஏமாற மாட்டார். ஒரு பெரும் படையை வழி நடத்தியவர் எப்படி இதில் கோட்டை விட்டார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் தான் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு நபருடைய காய் நகரத்தில் தான் பிரிகோசின் அவர்களுடைய உயிரை எடுத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. Su-34 பாம்பர்ஸ், அதிநவீன பாம்பர்ஸ், ரஷ்யாவினுடைய 3 பாம்பர்ஸ் விமானங்களை நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், சுட்டு வீழ்த்தி விட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பை உக்ரைன் கொடுத்துருக்காங்க. உக்ரைன் கொடுத்துருக்கிற இந்த அறிவிப்பை உடனே நம்ப முடியுமா அப்படின்னு தெரியல. பட் ரஷ்யா இதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பேட்ரியாட் மிசைல். ஒரு கட்டத்தில் பேட்ரியாட் மிசைலை உக்ரைனுக்கெலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஜெர்மனி, ஜப்பான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ போலந்து தான் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஜெர்மனிட்டேருந்துலாம் பேட்ரியாட் மிசைலை யாருக்கு வாங்கி கொடுத்தாங்க, உக்ரைனுக்கு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ பேட்ரியாட் மிசைல்ஸினுடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன்ஸ் எல்லாமே உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வரை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த பேட்ரியாட் மிசைல்ஸ் யாருடையது அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவினுடையது. அமெரிக்கா என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுடைய ஸ்டாக்லேருந்து தான் எடுத்து கொடுத்தாங்க. அவங்க புதுசாக தயாரித்து கொடுக்கணும்னா வருடங்கள் எடுத்திருக்கும், அதனால் ஸ்டாக்லேருந்து எடுத்து கொடுத்தாங்க, பல நாடுகளுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த பேட்ரியாட் மிசைல்ஸினுடைய ஸ்டாக் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன தட்டுப்பாடு அப்படிங்கிறது வருது. அப்போ இந்த பேட்ரியாட் மிசைல் ஸ்டாக் இல்லாதனால அமெரிக்காவினுடைய செக்யூரிட்டியில் இஷ்யூஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகை ஒரு டவுட் பண்ணுறாங்க. ஓகே, இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நம்மகிட்ட தேவையான அளவுக்கு பேட்ரியாட் மிசைல் இல்லை, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது எந்த நாட்டுக்கு இப்போ உடனடியாக யுத்தம் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு கால்குலேஷன் பறக்குது. அப்படி கால்குலேட்லாம் பண்ணி பார்க்கும்போது இப்போதைக்கு ஜப்பானில் யுத்தம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. யாரு கூடயும் சண்டைக்கு போக மாட்டாங்க. ஜப்பான் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஜப்பான்கிட்ட பேட்ரியாட் மிசைல் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆமாம், பேட்ரியாட் மிசைல் இருக்குது. ஸோ ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் நடக்குது. இங்கே வந்து பேட்ரியாட் மிசைல்ஸ் அதிகமாக இல்லை, உன்னுடைய பேட்ரியாட் மிசைல் தா,
நான் போர் எதுவுமே வரல, இல்லை உனக்கு ஏதாவது போர் வந்துச்சுன்னா அந்த பேட்ரியட் மிசைல் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், அப்படி இல்லைனா அது வரைக்கும் என்கிட்ட இருக்கட்டும், என் ஸ்டாக்கில் நான் காண்பித்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அமெரிக்கா அதை வாங்கியிருக்காங்க. ஜப்பானும் அதை பெரிய மனசுடன் கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குங்க. ஒரு நாட்டில் தேவையான அளவுக்கு அந்த அம்யூனேஷன்ஸ் இல்லை, இல்லாட்டி நல்ல உபகரணங்கள் இல்லை அப்படின்னா அதை கடனுக்குலாம் வாங்குவாங்க. லீஸுக்கு எடுக்கிற மாதிரி தான். இப்போ நாம் நீர்மூழ்கி கப்பல் லீஸுக்கு எடுக்கலையா, பல நாடுகள்கிட்டருந்துலாம் லீஸுக்கு எடுத்திருப்போம்ல, அதே மாதிரி தான் இவங்களும் என்ன செய்வாங்கன்னா லீஸுக்கெலாம் எடுப்பாங்க. பட் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த லீஸுக்கான தொகையும் கொடுத்து அந்த வெப்பனையும் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா லீஸுக்கு எடுத்த வெப்பனை சொந்தமாக வாங்கிட்டு அதுக்கான அட்வான்ஸ்டு வெர்ஷனை யாருக்கு கொடுப்பாங்க, பிற நாடுகளுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு அரசியல், இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இராணுவத்தில் இதெல்லாம் சகஜம். அடுத்ததாக உக்ரைன் இன்னைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், உக்ரைனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு கேலண்டரை வெளியில் விட்டுருக்காங்க. வெப்பன்ஸ் ஆஃப் விக்டரி அப்படிங்கிறது தான். இந்த 2023 என்னென்ன வெப்பன்ஸ் உக்ரைனுக்கு கிடச்சிச்சு, அதனால் என்னென்ன நன்மைகள் உக்ரைனுக்கு நடந்துச்சு, எந்த மாதிரியான விக்டரி நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியான ஒரு பெரிய ஒரு கேலண்டர், அதை வெப்பன்ஸ் ஆஃப் விக்டரி அப்படிங்கிற ஒரு கேலண்டர் வடிவில் வெளியில் விட்டுருக்காங்க. ரொம்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு பதிவு பண்ணியிருந்தோம். எலி காய்ச்சல் காரணமாக ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் கொஞ்சமாக திணறாங்க அப்படிங்கிறது தான். மறுபடியும் அது ஒரு தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கு. எலி காய்ச்சல் காரணமாக, எலி காய்ச்சல் இது இரண்டும் காரணமாக ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய ரஷ்ய இராணுவ வீரர்களுக்கும் உக்ரைன் இராணுவ வீரர்களுக்கும் பெரிய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு நோய் ஸ்ப்ரெட் ஆகலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே நடப்பதை நல்லா கவனிச்சாதான் ஏன் எலிக்காய்ச்சல் வருது, ஏன் எலி அதிகமாக இங்கே நடமாடுது அப்படிங்கிறத நம்மளால் கவனிக்க முடியும். 2வது உலகப் போருக்கு பிறகு அதிக அளவு சுரங்கங்கள் தோண்டி, அதாவது பதுங்கு குழிகளை தோண்டி, அந்த பதுங்கு குழிகளில் நடந்தக்கூடிய யுத்தம் அப்படிங்கிறது இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் தான். அப்போ பதுங்கு குழிகளில் நிறைய இராணுவ வீரர்கள் இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் குவிக்கப்படுவார்கள். பதுங்கு குழியில் ரத்த வாடை இருக்கும், நிறைய வெப்பன்ஸ் அப்படிங்கிறது செதறி இருக்கும், நிறைய ஃபுட் அப்படிங்கிறது அப்படியே கிடக்கும். ஸோ இந்த பதுங்கு குழிகளில் இருக்கக்கூடிய இந்த ரத்த வாடை, ஃபுட் அப்படிங்கிறதுலாம் எலி வாழ்கிறதுக்கு உகந்த இடமாக மாறிவிடுகிறது. இதில் தண்ணீர் வந்து மறுபடியும் அந்த எலி மறுபடியும் அதில் பொந்து போட்டு அப்படிலாம் போகிறதுக்கு வசதியாக மாறிடுறதுனால எலி அப்படிங்கிறது அங்கே என்ன செய்யும், இனப்பெருக்கத்தை ஆரம்பிக்கும். எலியை பற்றி தெரியாதவங்களுக்கு எத்தனை குட்டி போடுனி, அத்தனை குட்டியும் போட்டு இது மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பிக்கும், பெருக ஆரம்பிக்கும். அப்படி பெருக ஆரம்பிக்கும் போது ஒருவேளை ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த சுரங்கப்பாதையில் பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கலாம், ஒரு மாதத்தில் நிறைய எலிகள் வந்திருக்கலாம். இப்போ மறுபடியும் தாக்குதல் இந்த பக்கமாக திரும்பும்போது அந்த சுரங்கப்பாதையை அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள், எய்தர் ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் அப்படி இல்லைனா உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் பயன்படுத்தப்படும் போது எலி தொல்லை அங்கே கூடுதலாக இருக்கும். இதனால தான் இந்த எலி காய்ச்சல் அப்படிங்கிறது அங்கே பரவி வருகிறது. இது அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்லைன் ட்ரூப்ஸ், நான் சொன்ன மாதிரி உக்ரைனுக்கும் அது பிரச்சனை தான், ரஷ்யாவுக்கும் அது பெரிய பிரச்சனை தான். அடுத்ததாக ஃபார்மர் டிவி ஜேர்னலிஸ்ட், அவங்களுடைய பெயர் எக்காட்டரினா ஜோன்சோவா அப்படிங்கிறவங்க தான். இந்த எக்காட்டரினா ஜோன்சோவா அப்படிங்கிறவங்க ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுக்கு எதிராக பிரசிடென்ட் தேர்தலில் நிற்பதற்கு நான் தயாராகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை வெளியில் விட்டவங்க. ஆனால் அந்த அறிவிப்பில் திடீர்னு ஒரு இடி வந்து விழுந்துருச்சு, இல்லை நீங்கள் அதுக்கு நாட் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எக்காட்டரினா அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நான் இதை பற்றி நீதிமன்றத்தில் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு கேட்க போகிறாங்க. இது என்னவா இருக்கும் அவுட்புட் அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த அதிபர் தேர்தலில் அவங்க போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் ரஷ்யா, செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி இன் த பார்லிமெண்ட் ஆஃப் ரஷ்யா அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 75 வயது மதிப்புத்தக்க ஒரு கேண்டிடேட், அவங்களுடைய பெயர் நிக்கோலை கரிட்டனோவோ அப்படிங்கிறது தான். இந்த நிக்கோலை அப்படிங்கிறவர் யாருன்னா 2004 புட்டின் அவர்களுக்கு எதிராக போட்டியிட்டவர். அப்போ வெறும் அவங்களுக்கு ஒரு 14% ஓட்டு மட்டும்தான் கிடைச்சிச்சு. இப்போ அவரையே புட்டின் அவர்களுக்கு எதிராக நிற்க வைப்பதற்கான பிளானில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் ரஷ்யா ஈடுபட்டு இருக்காங்க என்பது இங்கே வந்திருக்கக்கூடிய செய்தி. அடுத்ததாக ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நேற்று வரை நம்ம பார்த்தோம், ஐரோப்பிய ஒன்றியம் 12வது பொருளாதார தடை போட்டுட்டாங்க, ஜப்பான் புதிய ரஷ்யாவினுடைய பொருளாதார தடை போட்டிருக்காங்க, நிறைய நாடுகள் ரஷ்யாட்டிருந்து சீஸ் செய்யப்பட்ட நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அசட்ஸ் எல்லாமே அன்ஃப்ரீஸ் பண்ணி உக்ரைனுக்கு கொடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அதற்கு எதிராக IMF, வேர்ல்டு பேங்க் பெரிய ஒரு குரலை உயர்த்தி வருகிறார்கள். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இதில் கடைசியாக நமக்கு தெரிகிறது என்னென்னா, இங்கே நிறைய நாடுகள் சேர்ந்து ரஷ்யாவை மறுபடியும் டைட்டாக பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. அதனால தான் அமெரிக்காவில் ஒரு பெரிய டிஸ்கஷனே ஓடிச்சு, ஆயில் ப்ரைஸ் கேப்பில் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம், அதை விட்டுட்டு அவங்களுடைய எனர்ஜி செக்டார்ஸ், அந்த எனர்ஜி செக்டார்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அதுக்கு எதிராக நம்ம பொருளாதார தடையை போடணும்னு சொன்னாங்களே, இன்றைக்கி போட்டுட்டாங்க. நம்ம நேற்று பார்த்த மாதிரி இன்றைக்கி அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ரஷ்யாவுக்கு உதவுகிறதோ அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கான பொருளாதார தடை அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கிறது. போலந்தினுடைய அந்த ட்ரக் டிரைவர்ஸினுடைய போராட்டம் கொஞ்சமாக நின்றிருக்கிறது. இது தற்காலிகம் தானே தவிர நிரந்தரம் இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான செய்தி நெதர்லாந்து தான்.
நெதர்லாந்து அப்படின்னு சொல்லும்போது F-16 உங்கள் மனசுக்கு வந்திருக்கும். ஏன்னா நெதர்லாந்தில் தான் இந்த F-16 அப்படிங்கிறது என்ன செய்யப்பட்டிருந்தது, ட்ரைனிங்காகலாம் அனுப்பப்பட்டிருந்தது என்பதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த நெதர்லாந்துலேருந்து F-16 18 F-16 உக்ரைனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான முதல் ஸ்டெப் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்தடுத்த ஸ்டெப்பில் எல்லாம் முடிந்த பிறகு நிச்சயமாக F-16 18 F-16 விமானத்தை நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நெதர்லாந்து அறிவிச்சிருக்காங்க. அப்படி அறிவித்தது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஸ்பீடாக நாங்கள் அதை கொடுக்கறதுக்கான முயற்சிகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரஷ்யாவில் க்ரூயிஸ் மிசைல்ஸ் தயாரிப்பதற்கு பெரும் சிக்கல்கள் இருப்பதாக ஒரு செய்தியை உக்ரைனுடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. அதை ரஷ்யா இன்னும் ஒத்துக்கொள்ளவில்லை. உக்ரைனுக்கு உடனடியாக ஒரு 5 லட்சம் ராணுவ வீரர்கள் தேவைப்படுவாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், சில வேளைகளில் பெண்கள் கூட உக்ரைனுடைய ராணுவத்துக்கு பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. எஸ்தோனியாவில் இருக்கக்கூடிய உக்ரைனியர்கள் இல்லாட்டி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உக்ரைனியர்கள் அவங்களுக்கு வயது, போர் புரியறதுக்கான வயது வந்துருந்துச்சுன்னா உடனடியாக உக்ரைனுக்கு வாங்க, நாங்கள் உங்களை நாடு கடத்துவோம். எஸ்தோனியாவிலேருந்து உக்ரைனுக்கு நாடு கடத்திடுவாங்க. உக்ரைனில் வந்து அவங்க இராணுவத்தில் பணிபுரிந்தால் மட்டும்தான் பிற நாடுகளுக்கு செல்ல முடியும் அப்படிங்கிற சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள். ஸோ யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி அவர்கள், அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க. முன்னாள் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஒரு நபரை இன்றைக்கி உக்ரைன் கைது பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட 50 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஊழல் செஞ்சுருக்காரு. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. நிறைய ஊழல் உக்ரைனை சுற்றி நடந்துகிட்ருக்கு. அதில் ஒரு ஊழலை கண்டுபிடிச்சு ஒரு அதிகாரியை கைது பண்ணியிருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. ஸோ நெதர்லாந்து அந்த செய்தி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எஸ்தோனியாவிலிருந்து உக்ரைனர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள். 5 லட்சம் புதிய இராணுவ வீரர்களை உள்ளே சேர்ப்பதற்கான முயற்சியில் உக்ரைன் ஈடுபட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்தியாக பார்க்கப்படுகிறது. அப்போ நிறைய செய்தியை பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.